எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம மகா இருந்துட்டு நம்ம தாத்தாவையும் பாட்டியும் தன்னோட மாமனாரையும் கூட்டிட்டு நம்ம கோடீஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேயே நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இப்பதான் மகா உன்னை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன், உன்னை பார்க்கணும் போலவே இருந்துச்சு, நீ உனக்கு 100 ஆயுசு மகா அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு அழுகையா அழுறாங்க. என்னாச்சு மகா, எதுக்காக அழுற, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, என்னன்னு சொல்லு மகா அப்படின்ற மாதிரி சொல்லவும் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்திருக்கிறது அப்பதான் நம்ம கோடீஸ்வரிக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டு எல்லாரும் வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை, என்னாச்சு சொல்லுங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு எல்லாருமே உள்ள கூட்டு போறாங்க. கூட்டு போனதுமே நம்ம மகா கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. நம்ம மகா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க சூரிய மாப்பிள்ள, நீங்களாச்சும் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப படப்படன்னு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, நம்ம கௌதம் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம கோடீஸ்வரி கிட்ட மகா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு வாய் மேல கையை வச்சுக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு எனக்கு தெரியும் மகா, அவன் எந்த ஜென்மத்திலையும் திருந்தவே மாட்டான், ஆனா எனக்கு மட்டும்தான் துரோகம் பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவனுக்கு சோறு போட்ட எல்லாரையுமே துரோகம் பண்ணியிருக்காம, ஆனா இப்படிப்பட்டவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு மகா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு அவனை சும்மாவே விடக்கூடாது, அவன் எப்படி நம்ம கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எடுத்தானோ அதே மாதிரி அவனை ஏமாத்தி மொத்த சொத்தையும் புடுங்கிட்டு அவனை நடுத்தெருவுல விடணும் அவனை அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்கக்கா, அவன் தான் அப்படி பண்ணானா நம்மளும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு மகா, நீ இந்த மாதிரி பேசாத, அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பாரியா சூர்யா, நீ அவனை நடுத்தெருவில் நிற்க வைக்கணும், அது உன்னோட வேலை சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு நானும் இதுக்கு ஹெல்ப் பண்றேமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு அனாமிகா கிட்ட போயிட்டு, அனாமிகா ரொம்ப தேங்க்ஸ் அனாமிகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க இதுக்கெல்லாம் நீங்க தேங்க்ஸ் சொல்லவே சொல்லாதீங்க, கண்டிப்பா எதிரிக்கு எதிரி நன்மை தானே, அந்த மாதிரி தான் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு அனாமிகாவுக்கு போயிட்டு ரொம்பவே நன்றி சொல்றாரு, எங்க அம்மாவுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா இருந்துட்டு இனிமே செய்யறதுல நானும் உங்க கூடவே நிக்கிறேன், நீங்க என்ன பண்ணாலும் நான் உங்க கூட நிக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் என் கூட நிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கேட்கவும் நம்ம சித்ராவும் கௌதமும் கண்டிப்பா அனாமிகா நீ என்ன பண்ணாலையும் உன்னை மாட்டி விடவோ உனக்கு துரோகம் பண்ணவோ மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ராவும் கௌதமும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என் பேச்சை கேட்டா நீங்க இங்க இருக்கலாம், அப்படி இல்லையா நீ மகாவும் சூர்யாவும் வெளியே போன மாதிரி நீங்களும் வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய்கிட்டையும் விஜய் கூட இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயோட அம்மா இருந்துட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜயோட அம்மா சொல்லவும் ரொம்பவே கோவமா சித்ரா இருந்துட்டு இங்க பாருடி, நீ வீட்டுல இருந்தா இரு, அப்படி இல்லையா வெளியே போயிடு, சும்மா இந்த மாதிரி மிரட்டுற வேலை எல்லாம் வச்சிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே கோவமா விஜயோட அம்மா கிட்ட சொல்லவும் விஜயோட அம்மா இருந்துட்டு இங்க பாருடா விஜய், நீ ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே போலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு எங்கம்மா போறது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட கேட்கவும் விஜய் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கவும் அவங்க அம்மா இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியே ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாருங்க, யாருமே காலையில இருந்து சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, நீங்க வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் எல்லாருக்குமே சாப்பாடு போடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம தாத்தா டேப்லெட் போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க, நாங்க மத்ததெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட என்ன பண்றது
மகா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நம்ம மகா இருந்துட்டு எனக்கும் ஒன்றுமே புரியலைங்க, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தில் நம்ம மட்டுமே இருக்கோம், நம்ம தான் ஆள போகிறோம்னு நினச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா கௌதம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இங்க பாருமா, இதுக்கு மேலேயும் அவங்கள நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது, என்ன எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணாங்க, என்ன ஜெயில போட்டாங்கம்மா, என்ன எப்படியெல்லாம் அடிச்சாங்கன்னு தெரியுமா, அந்த நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டனோ அந்த மாதிரி நான் சூர்யாவை கஷ்டப்பட வைப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே பழிவாங்கிற எண்ணத்தோட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு எப்படியாவது நான் அவனை கண்டுபிடிச்சி அவன் என்னென்ன பண்ணானோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவனை ஜெயில போடுவேன், ஜென்மத்துக்கும் வெளியவே வரக்கூடாதாம அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு அக்கா இங்க பாருங்கக்கா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா கிட்ட சொல்லவும் நம்ம மகா இருந்துட்டு பிரபாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க. இங்க பாரு மகா, எதுக்குமே கவலைப்படாத நீ, நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யாவும் அரவணைப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா, பிரபா, மகா இவங்க 3 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இவங்க 3 பேரும் இப்படியே ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டில் கோடீஸ்வரி இருந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீங்க இந்த வீட்டில் இருக்கணும் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, அதாவது உங்க வீடு மாதிரியே இருங்க, இது மற்றவங்க வீடுன்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்லவும் நம்ம சூரியோட அம்மா இருந்துட்டு உங்களோட பெருந்தன்மை வேற யாருக்குமே வராது சம்பந்தி அப்படின்ற மாதிரி பெருமையா பேசுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சூர்யாவுக்கும் மகாவுக்கும் எதுவுமே தோண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க, நான் தனியா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிஸ்னஸை எடுத்து நம்ம 2 பேருமே செய்யலாமே அப்படின்ற மாதிரி யோசனை சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி மகா, கண்டிப்பா செய்யலாம், ஆனா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கனே, நம்ம சூர்யா இருந்துட்டு கண்டிப்பா இதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அந்த பெரியவர்கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு இந்த கௌதம நினைச்சா எனக்கு இன்னும் கஷ்டமாவே இருக்கு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை, எதுக்காக நீங்க இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டமாக நம்ம சூர்யா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வர் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு நம்ம கௌதம் வந்து என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம சூர்யா கிட்ட வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா நம்ம கௌதம் இருந்துட்டு மாட்டிப்பாரு, ஏதாவது பண்ணி நம்ம சொத்தை நம்ம மீட்டரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட கோடீஸ்வரி இருந்துட்டு கண்டிப்பா மாப்பிள்ள, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு சரிங்கத்தை இதெல்லாம் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சொத்து கூட வழி இல்லாம என்னத்தை சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இருந்துட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு நம்ம தாத்தா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க தாத்தா, இதெல்லாம் பண்ண போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீக்கிரட்டா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு. மகா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம மகா இருந்துட்டு 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம எல்லா சொத்தையும் மீட்டுடலாம் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்குதான் நம்ம தாத்தா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இந்த சொத்து மட்டும் நம்ம கைக்கு கிடைக்கிட்டோம், அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனை
பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து கம்பெனியில் ஒரு பிரச்சனை, நம்ம கௌதம் கால் பண்ணி கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கால் பண்ணுறாங்க. கௌதம் இருந்துட்டு ஃபோனை எடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் கௌதம் கிட்ட சொல்லுங்க, இனிமே கௌதம் தான் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் ரொம்ப தைரியமாக இருந்தோம். இப்போ திரும்ப கௌதம் சார் வந்தால் ஏதாச்சும் பிரச்சனை நடந்து நம்ம கம்பெனி வந்து இழுத்து மூடிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ இனிமே அவன் மட்டும்தான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. என்னன்னு சொல்லிட்டு, என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை சார், நீங்கள் வந்தால் தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு ஆஃபீஸில் சொல்லி வச்சிருக்காரு, அவன் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. நம்ம கௌதம் இருந்துட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சொத்தா நம்ம கௌதம் கையை விட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கௌதம் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இப்படி இது மொத்தத்தையும் நம்ம சூர்யா இருந்துட்டு எப்படி பார்த்துக்கிட்டாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து நம்ம ஆள போறோமே நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு சீக்கிரமா நம்ம சொத்தை இருந்துட்டு நம்ம தாத்தாவோட சொத்தை இருந்துட்டு மீட் வாங்கலாம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.